போட்டலான்ற அவ்வளவுதான். நல்லா ஒழுப்பட்டு மாமா பழத்தை நல்லா அடி பாவி அடி தண்டாளி இவ்வளவு நேரமா ஆசையோடு என்னோட ஆடி பாடின எட்டி வளைத்து விட்டாய் அடி கொடியவளை அடி நாசக்காரி நாட்டை அழைத்து எழுதி வாங்கிவிட்டு சாகசமா நடித்து நாட்டு பேர் எழுதி வாங்கிவிட்டு என்னை எட்டி வளைத்து விட்டாயா வயசானக்காரன் ஏண்டி கரும்பு போனலதான் ருசி மலை தெரியுமா ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்கா அதுதான் நீ 48வது ஆளு ஏய் இல்லையா 49 யார் 9 அடி பாவி அடி சண்டாளி மோசக்காரி நியாயமா இது நாட்டையே எழுதி வாங்கி விட்டு என்னை வெட்டி உரைக்கலாமா பாம்புக்கு எங்க விஷம் பாம்புக்கு பல்லுல விஷம் தேனுக்கு கொடுக்கிற விஷம் எனக்கு எங்க தெரியுமா உடம்புற விஷமா டேய் ஓ ஏய் டாபன் எப்படியா இந்த தேவன புடுறா அம்மா இது போல இருந்தா ஊர்ல செலவே கிடையாது ஏன்னா அவன் சேர்த்துட்டுன்னு வச்சுக்க அம்மாவை வைக்கணும் தாளை வைக்கணும் வண்டி வேற வைக்கணும் பின்னாடி ஒரு 20 பேர் போனோம் அப்புறம் கொல்லி எவ்வளவு செலவு அதனால அவனே செத்தா அவனே பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஊர்ல செலவே கிடையாது என்ன பால் ஊத்த பால் கூட அவனே கொடுத்து அவனே போய் அங்க பார்த்துக்குவான் இப்போ கம்ப்யூட்டர் காலம் மாறி போச்சு அவன் சாவறானா நேரா போய் அவன் பார்த்துக்குவான் நல்ல வேலை அந்த ஆளை போட்டு தள்ளியாச்சு எனக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன பிரச்சனை என்னன்னா அந்த கிழவனை போட்டு தள்ளதுக்கு ஒரு காரணம் என்ன இந்த கிழமை சாவறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமா நீ நானா தான் நினைச்சேன் ஏன்னா வயசான காலத்துல ரெண்டாவது ஒண்ணு தேடுறது தப்பு கிடையாது ஆமா ஆமா அது தெரியாம அதான் தப்பு கொஞ்சம் லக்கெல்லாம் வருது அது வரும் இந்த லாங்குவேஜ் செத்துருவேன் அது இங்க அங்க போறா நான் இருடா நான் என்ன சொல்றேன் அந்த கிழவனை ஏன் போட்டு தள்ளன இல்ல அந்த ஆள் என்ன கற்பழிச்சிட்டாங்கன்னு எல்லாரும் நம்பினாங்க அப்ப ஆனா அது நடக்கவே கிடையாது எதுக்காக சொல்றேன்னா பிளான் எங்க பிளான் இல்ல இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன கருப்பு கலரா வெள்ளையா ரோஸா என்ன பாயிண்ட் புரியல பெயிண்ட் வேற பாயிண்ட் வேற No English, only Tamil. நோன்றது என்னப்பா இங்கிலீஷ் அது தமிழ் இங்கிலீஷ் நான் என்ன சொல்றேன் அந்த கிழவனை போட்டு தள்ளிட்டேன் அவர் எனக்கு கற்பழிக்கவே கிடையாது அவர் மேல சும்மா கட்டுமே பழி சொன்னோம் வந்து நம்மள நம்பணும் அது கரெக்ட் நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாம அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சா போட்டு தள்ளிட்டு போயிட்டான் எதுக்குன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் சொல்லுமா சமீபத்துல இந்த பாண்டிச்சேரியில ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது என்னன்னா அந்த நிகழ்வு ஒரு சின்ன ஒரு 16 வயசுக்குள்ள இருக்க ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாத ஒரு வேலையை பார்த்தாங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து இதுல ஒரு வயசான கிழவனும் இதுல ஒரு ஆளு ஏன்னா இந்த மதுபானம் அப்புறம் என்ன சொல்லுவாங்க கஞ்சா ஆன்சுவோ
இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அடிமையாகிடுறாங்க இப்ப இருக்கிறவங்களாம். ஆமா ஆமா. ஏன்னா அதை குடிச்சிட்டு அந்த மது மயக்கத்துல என்ன பண்ற ஏது பண்றேன்னு அவங்களுக்கே தெரியாம தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணாங்க. அந்த நான் நடந்த விஷயத்த சொல்றேன். அங்க நடந்தது அந்த பொண்ணுடைய உயிரும் போயிடுச்சு. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பார்த்திருப்பீங்க. எதுக்கு சொல்றேன்னா, கலரு ஆயா கலரு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. எதுக்காக சொல்றேன்னா, நம்மள நம்பணும். ஒரு விஷயம் நடக்காத முன்னே ஒருத்தவங்க சொல்றாங்களா, நான் பண்ணலன்னா பண்ணல, முடிஞ்சிச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களை தெய்வமா மதிக்கணும். அந்த பக்கத்துல நடக்கிறதுனா அவனுங்க மதிக்கல, நம்ம பக்கத்துல அவ்வளவு அந்த மாதிரி நடக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு பெண்களை தயவு செய்து இந்த உலகத்துல அதிகமான தெய்வங்கள்னு பார்த்தா பெண் தெய்வம் தான் இருக்குமே. அதனால தயவு செய்து பெண்களை தெய்வமா மதிங்க. அதனால பெண்களும் குழந்தைங்களை உஷாரா பாத்துங்க சாமி. ஏன்னா வெளியே சொந்தக்காரில எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரிய மாட்டிருக்குது இந்த காலத்துல. ஏன்டா அப்புறம் ஃபீல் பண்றேன் இல்லப்பா, இதெல்லாம் சொல்றேன். ஆமா, இவங்க எப்படி தெரியும்? இல்ல அது இல்ல. இப்போ நான் சொல்றேன்னா இன்னும் இவத்தி எப்படி விளையாடுற இவெல்லாம் சொல்லி நம்ம ஒரு விஷயத்த அனுபவப்பட்டா மட்டுமே தெரியும். ஒரு சிலவங்க அந்த கேவம் சொல்றது நம்ம கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சொல்றத கேட்கணும். ஏன்னா அவங்க அனுபவப்பட்டவங்க, அவங்களாம் அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்றாங்க. அனுபவப்படாம சொல்றது எதையும் கேட்க கூடாது. அனுபவப்பட்டதுனால சொன்னாங்கன்னா தயவு செய்து கேட்டுக்கலாம், நல்லா இருக்கும். தயவு செய்து பெண்களை தெய்வமா மதிங்க. இப்பெல்லாம் ஆம்பளை கூட பாதுகாப்பு புரியுது. பாண்டிச்சேரி நடந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் நியூஸ் பார்த்தா தெரியும். நியூஸ் பார்க்க இந்த பொம்பளைங்க விட்டா தானே. ஏன் அவன் தான் காலை 8 மணி வரை நைட் பண்ணுவான். சீரியல பார்த்து கட்டி ஆயுது கிடக்குறேன். போறாங்க சொன்னா கும்பா நாத்தா அடிக்குது சோறு. அதனால தான் வீட்டுக்காரன் பிரியாணி தூண்டுவான். பிரியாணிக்காரன் நிறைய ஆகி போச்சு. அதனால தான் ஆனதே காரணம். ஏன்னா 1 மணி நேரம் அவங்கள நியூஸ் பார்க்க விடுங்க. பசங்க கிரிக்கெட் பாடுவாங்க. அவங்களுக்கு கிரிக்கெட் பாட ஊர்ல அங்கட்டி அவங்க கேம் ஆட ஆரம்பிச்சாங்க. வர்றா ஓடிறான். காரணம் என்ன? உங்களால தான் ஒதுக்கி விடுங்க. 1 மணி நேரம் புலிகள் சீட்டு போட்டு அதுல சண்டை வரும்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு தான் ரோடு கிளியர் ஆகிக்குது. ஆமா, புரியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருந்தேன். இப்பதான் வெடிகாலம் எனக்கு சான்ஸ் கிடைச்சிக்குது. மண்ணர் போட்டு தள்ளிட்டேன். இடம் காலி ஆகுது. ஐ லவ் யூ. பரவாயில்ல, நீ எத்தனை அச்சாலும் வாங்கிக்கணும். இல்லப்பா, அதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து இங்க வேலைக்கே சேர்ந்தேன். ஒன்னு பாக்கத்தான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட பேசுறதுக்கே ஒரு சில நேரத்துல எனக்கு வாய் கூசும். ஏன் புலி மணி சாப்பிட்டேன்? ஏன்னா நீ ஒரு காமெடி. என் தகுதி வேற. ஏன் காமெடி லவ் பண்ணுவேன்? எனக்கு பிடிக்காது உன்ன. எனக்கு பிடிக்கும் உன்ன. என் தகுதி பார்த்து நான் விரும்புவேன். நான் என் தகுதி பார்த்துட்டேன் உண்டு. அரை அப்பளம் சாப்பிட்டாலும் நெய் அப்பளமா சாப்பிடுவேன். நெய் நானா இருப்பேன். செருப்பு கிழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தைச்சு போடுறவ கிடையாது. புதுசா எடுத்து அந்த புது செருப்பு நானா இருப்பேன். உன்னை தூக்கினே போவேன். ஐ லவ் யூ. சத்தில்லாதவங்கிட்ட கூட வாழ்ந்துருவேன். ஆனா சொத்துல அதை மட்டும் வாழ மாட்டேன். எங்கிட்ட சொத்தா? நானே உனக்கு ஒரு சொத்து தான். ஐ லவ் யூ. பங்கியடி தேடி நான் பாம்பீடா போட்டேடி சிங்கம் டபுளாச்சி சிங்கப்பல்லா வெளுப்பாச்சி டக்கர் அடி குதடி காப்பில போகுதடி. நிக்கிறனா பறக்கிறனா எதுவுமே புரியல. சரி பத்தலிய பத்தடி
என்றா என்ன நான் வண்டி எப்படின்னா ஓட்டலான்னு பார்த்தா வண்டி தள்ள கூட முடியல. என்ன பண்றது? மனசு ஒண்ணு நினைக்குது, உடம்பு ஒண்ணு வண்டிய தள்ளி போலான்னு ஓட்டினான்னு பார்த்த முடியல. அறக்க தெரியாதவனுக்கு 68 அருவாவா? ஆனா அடக்கு தெரியல, அதனால தான் 68. 68 அறக்க மாட்டான். போடா வர போறியா இல்லையா? என்னத்துக்கு? ஐ லவ் யூ. சிரிப்பு தான் வருது நிஜமா. எனக்கு கோவம் வருது. கோவம் வந்தா போய் சாவு. நான் ஒரு மென்டல். நீ மென்டல் நான் என்ன சொல்றேன்? எல்லாம் பாக்குறீங்க. என் தகுதி வேற, அவன் தகுதி வேற. இவன் காமெடி, இவன் நான் யாரு? ஏன் காமெடி லவ் பண்ண மாட்டோம்? நீ பண்றதுன்னா காமெடி டு காமெடி. ஏய் நான் அதுக்காக வேலைக்கு சேரல, உனக்கு தான் வேலைக்கு சேர்ந்தேன். ஐ லவ் யூ. ஐஸ் விட்டா மீசா இது உனக்கு. அது மை தாடுவீங்கிற மறுபடியும் தாடுவிக்கும் மையா அம்பிக்கும் உனக்கு. சீ போடா. கடைசியா கேட்க தபார் என்ன வேணா அப்ப வர மாட்டேன். ஏய் பா ஐயோ நான் குத்திட்டுனா நான் குத்திட்டுனா வலிதா நம்ம உள்ள போச்சியா? பாவில கத்தி நல்லா தீட்டி வச்சுக்கிறீங்களாடா? நான் உள்ள போச்சா? ஐயோ ரத்த வச்சா நான் பேர் சொன்ன நான் கேட்கல. நான் என்ன கொள்ளுவேன்? அங்கிள் அவர் எங்க போயிட்டாரு? இனிமே நான் யாரும் போய் தேவையானு கூடும். என்ன யாருகிட்ட விடுவோம்? நான் அவசரப்பட்டு குத்திட்டேன். ஏன்டா பாய் குத்தினேன்? எது குத்தினேன்? அம்மா ஏண்டா உனக்கு நல்லதே ஞாபகம் வராதா? நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். இல்லம்மா அதுதான் ஒரு நல்ல விஷயம் பண்ணி ஐயோ ஒரு நாள் சாப்பாடு போட்டா அதுவும் சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல ஐயோ சாப்பாடு போட்டா 1 மணி நேரத்துல போயிட்டு அதுக்கு தான் போய் யாரை பத்தி எப்படியான்னு கூடுவோம் நான் சொல்லி இருப்பேன். அது ஒரு இதுமா எப்படியா ஆண்டவா மூக்கு விட்டு நோண்டாவா? ஆண்டவாவா? கொஞ்ச நாள் கம்முன்னு நின்னா குத்தி இருக்க மாட்டேன்னு. என்னடா நான் செத்துறணுமா இப்போ? இல்ல பாய்ச்சிக்கணும் மறுபடியும் வந்து எப்படியா கத்தியில குத்திட்டு பாய்ச்சிக்க மாட்டாங்க. ஆனா நல்ல டாக்டரா இருந்தா பாய்ச்சிக்குவான். ஏங்க நான் எல்லாம் துட்டு வாங்கினேன் பாடான்னு அனுப்பிச்சு வச்சேன். அவனுக்காக கிட்னி சட்னிலாம் இப்ப நான் என்னடா பண்றது? எதனா பண்ணு. இனிமே பாவம் அவன் தான் அவசப்படுவான். ஆமா யாருன்னு கேட்கல. யாரு இது? ஏமா பாவன் ஏமா வேணாம். சித்ரா புத்தா அவன் கணக்கு நோட்டு வச்சுக்கினே இருப்பான். ஒன்னே அங்க பாப்பான். எல்லாம் சிரிக்க வச்சுட்டு பாத்தியா? அவங்க ஏன் சிரிக்கிறாங்க உனக்கு தெரியல. தெரியுதுல்ல எதுக்கு சிரிக்கிறாங்க உனக்கு தெரியல. அவங்க ஏன் சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியும். வாய்க்கு எது சிரிக்கிறாங்க? போடா போடா குச்சிட்டு பிறகு கூட இது ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிட்டு போகும்போது ஒண்ணு சொல்லு. ஆசைப்படுங்க ஆனா பேர் ஆசைப்படாதீங்க. அது நீ தான் அவங்களும் சொல்ற. அத என்ன பார்த்து அப்படி இருக்கிறவங்க நல்லா இருங்க, அப்படி இருக்கிறவங்க நல்லா இருன்ற. ஐயோ அது கேவனுக்கு அடிங்க என்ன சந்தோஷமா இருந்திருப்பேன் நானு. ஐயோ லம்பா கிரியாமா கொத்தல்ட்டேன்னு நான் என்ன பண்ணுவேன்? சரி விடு பரவாயில்ல. சரி போகும்போது எனக்கு ஒரு ஆசை. அவன் பக்கத்துல படுக்க போறானோ? சீ போடா பொறுமுக்கு. ஆயா எல்லாம் குசு குசுன்னு பேசுறாங்கடா. ஐயோ குசு குசுனா பேசுறாங்க. நாத்த வரல. ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். போகும்போது சொல்லு. இது எப்படின்னா என் காதலர் கிட்ட மட்டும் சொல்லிடுறியா? நானா சொல்றேம்மா. டோட்டல் பண்ணாம போறேனேடா. என்ன பண்ணுமா எல்லாம் பண்ணு.
சரிங்க தவறான வார்த்தை உபயோகித்து தயவு செய்து மன்னிச்சிருங்க. அது டேய் டாபரு அப்படியா? இவ்வளவு வாரம் அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டேன். அந்த தளபதி வேற போயிட்டான். அவன் எங்கன்னா கேள்வி கேட்டான் உட்காந்துருப்பான். அவன் வந்தான மறுபடியும் என்ன போட்டு தள்ளுவானே. இவ்வளவு போட்டது யாருக்கும் சொல்லக்கூடாது. இன்னில இருந்து நான் நல்லவனா மாறிடுறேன். நல்லவனா நான் ஏன் நல்லவனா மாறணும்? ஒவ்வொருத்தர் தள்ளி போட்டு நான் மன்னர் ஆயிடுறேன். அது